ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, மற்ற அதர் யூனிவர்சிட்டிஸில் இங்கே படித்தவங்க, அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா ஸ்டேட்லாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து படித்தவங்க, அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து 2015 to 2022 படித்தவங்கலாம் வந்து ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை. கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தளவு மூவ் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம் சுத்தமாக கேட்குறது கிடையாது, பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிரச்சனை அப்படின்றது இஷ்யூ அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சியோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படின்றது தான் பண்ணுறாங்க. ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா போலீஸ், அதில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து செலக்ட் ஆன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் 12ஆம் தேதிக்கு பிஃபோராகவே நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள், அதாவது உங்களுடைய ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்கள் படித்த ஸ்டடீஸ்க்கான ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க தான் படித்ததில் வந்து இப்போ அந்த யூஜிசி வேலிட் அப்படின்றது இல்லாதனால, அதை அப்ரூவல் அப்படின்றதுனால யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலன்சி அப்படின்றது கொடுக்கல. ஈக்குவலன்சி இல்லாதனால அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ ஜாப் கிடச்சி சிவி போகிற டயத்தில் தேதி 12, நாளைக்கு தான் தேதி 12 போகுது. ஸோ கொடுக்க முடியாது அவரால். இப்போ என்ன பண்ணுவார், அவரை வந்து ஜாப்லேருந்து அப்படியே ஹோல்டு பண்ணி நிப்பாட்டி வச்சுருவாங்க அவரை. ஸோ அந்த ஒரு இஷ்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா பல பேருக்கு போயிட்டு இருக்குது ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல். ஸோ இதை பற்றி அவ்வளோவா கன்சிடர் பண்ணி பேசுகிறதில்ல எந்த ஒரு இதுலையுமே. ஸோ அதனால் நம்மளும் இதை பற்றி முன்னெடுத்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் நெகட்டிவாக பேச நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு நமக்கு டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ ஜாபோ பிரச்சனை இல்லை. பட் இங்கே படித்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா ஸ்டேட்டில் ஈக்குவலன்சினால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்ல வரேன். அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து நம்முடைய சேனல் தமிழ் புரிஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேசும்போது அவங்களுக்குமே இதை பற்றி பரவாயில்ல, பெரிய அளவில் ஏதாவது லைட்டாக சின்னவாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. இது வந்து பல பேர் பேச ஆரம்பித்தாதான் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு போய் புரியும். தவிப்பு பார்த்தீங்கன்னா பல பேருடைய மனசுலையுமே பல பேர்த்துக்கு போய் தெரியும். அதனால இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுமே ரொம்ப வருஷமாகவும் நம்மளுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை வந்து பல பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ அப்படி கன்வே பண்ணிட்டு இருக்கேன். இது தொடர்பாக வேறு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே வித் ப்ரூஃபோட வந்து உங்கள்கிட்ட வந்து இதே மாதிரி வந்து பேசுகிறேன். தேங்க்யூ.